சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவிய ஆசிரியர் கலை ஆனந்த் பேசுகிறேன். நம்ம யூடியூப் சேனலில் கலை ஆனந்த் vlogsல 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம கடந்து செஞ்சிட்ருக்கோம். 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம நெருங்கியாச்சு, அடைஞ்சிட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கிறதால அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் கொடுத்த ஆதரவு தான், நீங்கள் கொடுத்துட்டு வரும் ஆதரவுனால தான் நம்ம இவ்வளோ முன்னேறி இருக்கோன்னு கூட நம்ம சொல்லலாம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் செய்யணும். கண்டிப்பாக அது ஒரு தனி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணி ஆகணும். 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சதால் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்றைக்கி வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் தாலுக்கா வடுகந்தாங்கல் பக்கத்தில் இபி காலனியில் வந்து எருது விடும் திருவிழாங்க. முதல் பரிசு 70,000 ரூபாய். இதுவும் ஒரு முக்கியமான தேர்வுன்னு கூட சொல்லலாம். போயிட்டு பார்க்கலாம். நிறைய முன்னணி காலையெல்லாம் பங்கேற்றுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ராக்கெட் வந்தாச்சு. சுகேஷ் தான் வந்திருக்காரு. போயிட்டு பார்க்கலாம். முடிச்ச வரைக்கும் லைவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். 46 கரையப்பா நம்பர் 46 கரையப்பா உள்ள நம்பர் 46 எவ்வளவுதான் குஷ்டம் அதை ஓடி எடுத்துக்கொண்ட நேரம் 8.87. ஓகே ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. எடுத்துருமா 79ஆம் ஆண்டு மாபெரும் மாடுகளுடன் தொழில்நுட்பத்தை கோட்டாட்சியர் அவர்களையும் தீவிரத்திட்டம் காவல் நிலைய நம்ம ஜான்சினா டிராவிட் நிறைய வீதியில் பார்த்துருந்தோம். இப்போ அதிகமாக போக முடியல, அதனால ஆய் சொல்கிறா. ஜான்சினாவோட தீவிர பேர் அவன் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ஜான்சினா டிராவிட் தான். நன்றிண்ணா, பார்ப்போம். நின்றுச்சிடாது. ரைட் சைட் 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 பாத்தல் மாடுமா பாத்தல் மாடு சொல்லி இப்ப மேம்பட்டாரு. பாத்தல் மாடு வந்து எல்லாரும் பத்திரமாயிரு. எல்லாரும் உஷாரு உஷாரு. பாத்தல் மாடு 73 அது ஓடிய வேகம் 9.06 9.06. அடுத்த நம்பர் ஒரே மாடு போச்சாங்க பாரு. போயிட்டு மாடு கொஞ்சம் மாடு போயிருக்கிறேன்.
இலை மாடு போயிடுச்சு. மாடு உனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகேண்ணா, நம்பர் என்ன? 2 நம்பர் 2 யார் வாழை காத்துடுறாங்க? நம்பர் 2 போட்டு பாரு 10 லட்சம் நேற்றுறாங்க வாழை. நம்பர் 2 விடு. நம்பர் 2 விடுப்பா. அதுதான் பிரி போன் கொடுவாது. தண்ணி டேங்க் நிப்பாட்டு. நம்பர் 48 நரியம்பட்டு மனுஷரன் ரைட் சைடு டைம் எல்லாம் போயிட்டு பீச்சு நம்பர் 105 நம்ம நண்பர்கள் பாருங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரிங்க பாருங்க. ஓகே ஓகே நம்ம ரசிகர்கள் இவங்களுடைய ஆதரவு தான் நான் வீடியோ பண்ணுறேன். பேர் சொல்றா? விஷ்ணு விஷ்ணு, திலீப், தூக்குதுறை சேது, பட்டாசு பாலு நண்பர்கள், நம்ம உறவினர்கள், சொந்தங்கள் எல்லாரும் கண்டிப்பா இதே மாதிரி ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேணும். கண்டிப்பா. ஓகே ஓகே, ரொம்ப நன்றி. மாலிப்பேட்டில் வந்து 7:33. இங்கே ஒரு காளை பார்த்தோம். நாட்டு ரக காளை பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது செவலி கலர் சொல்லுவாங்க இல்லையா. அதாவது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி காளையெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ அதிகமாக இப்போ வந்து குறைஞ்சிட்டே வருதுங்க இந்த மாதிரி நாட்டு ரக காளைகளை. இப்போல்லாம் வந்து ப்ரைஸுக்காக மேற்கிந்திய காளைகளெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி காளைகள் வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி கிடைச்சாலும் இந்த வந்து அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக அழகாக இந்த பாரம்பரியமான நாட்டு ரக காளையை இது வரைக்கும் கட்டி காப்பாற்றிட்டு வராங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பாராட்டி தான் ஆகணும். ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய வீடியோவில் வந்து நாட்டு ரக காளைகள் வந்து முக்கியத்துவம் கொடுப்போம். அந்த வகையில் இந்த காளைக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவமாக கொடுத்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஒரு தனி ஒரு வீடியோ கூட சொல்லலாம். அந்த காளை எந்த ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, எத்தனை பேர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு நேர்காணல் நம்ம பார்க்கலாம். அப்படிங்களா? எந்த ஊருங்க இது காளை? இது கொஞ்சம் சத்தமா. பல்மேர் ரோட்ல பல்மேர் பாட்டில் தனவண்டப்பள்ளியிருந்து வரோம். தனவண்டப்பள்ளி. அப்படியா? இந்த காளையை வாங்கி எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க? ஒரு 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம். புது வரவா? ஓ, புது வரவு வாங்கி 1 மாசத்துக்குள்ள உங்ககிட்ட பழகிடுச்சா? பழகிடுச்சு, செட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இது பல்லு சேர்ந்துருச்சா? பல்லு சேர்ந்துச்சு. கடப்பல்லா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 1 மாதம் 1.5 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயே வந்து அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக வந்து பழகிடுச்சு, செட் ஆகிடுச்சு எல்லாரும் குடும்பம். பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பரிசுன்றதெல்லாம் அடுத்தபடி நாங்கள் வந்து இந்த காளையை வந்து அழகாக ஒரு வீதியில் கொண்டு வந்து விட்டால் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி என்னென்னா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பாருங்கள், எல்லாம் ஒன்றா அழகாக ஒரு டிஷர்ட்டில் போட்டு நீட்டாக அந்த மாதிரி அடுத்த ஜென்ரேஷனெல்லாம் ரெடியாக இருக்காங்க நமக்கு. அப்படிங்களா? பாப்பாலாம் இருக்காங்களா? ஓகே ஓகே. இந்த காளையோட ஸ்பெஷல் என்னங்க? இது இங்கே 1.5 மாதத்தில் இதுங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம் வந்து என்கிட்ட அது சீக்கிரமாக பழகிடுச்சு. அப்படியா? அதுதான் பிடிச்ச விஷயமே. ஓகே. இதுக்கு முன்னாடி காளை வச்சுருந்தீங்களா? முன்னாடி வச்சிருந்தோம், ஆனா அது அந்த அளவுக்கு என்கிட்ட இதுவா இல்ல. அது விட்டுட்டு நாங்க இப்போ 2வது டைம் அது பிடிச்சிருக்கோம். அப்படியா? ஓகே ஓகே. வாழ்த்துக்கள் பிரதர். ஏன்னா இந்த மாதிரி நாட்டு ரக காளைகளெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி அடுத்தடுத்த இது கொண்டு வரணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது ரெக்கார்ட் ஆகிட்டு
நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து இவ்வளோ ஹைட்டு, இவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக கச்சிதமாக வந்து திமிரு, கொம்பு, இந்த கலரு இதெல்லாம் வந்து நாட்டு ரக காளைக்கு மட்டுமே தனித்துவம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காளை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்துக்குள்ளே அதிகமாக இவங்க கூட நல்லா பழகி ரொம்ப சந்தோஷமாக வளர்த்துட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரீட் போட்டிருக்கீங்களா? மாலிப்பட்டில் அப்புறம் கொசவம்புத்தூர், கொட்டாவூர். ஓகே ஓகே. இது 3வது வீதி. மாலிப்பட்டில் 7:33 போச்சு. 7:33 பரவாயில்லையே. இங்கே எந்த 8:41 பரவாயில்லைங்க. அதாவது 8:41 வரதுல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 300 காளைகள் மேலே இங்கே பங்கேற்றிருக்கு. அது பார்த்தோம்னா 300 காளைகளுக்கு ஒரு 50க்குள்ளே இருக்குங்க. அந்த அளவுக்கு இது ஒரு இதுக்கு தனித்துவமாக கூட நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நீங்களும் இதே மாதிரி நாட்டு ரக காளைகள் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காளைப்பிடி வீரர்களுக்கு நீ வாழ்த்துக்கள் தெரிவிக்கணும்னா வாழ்த்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா நம்ம பாரம்பரியம் வந்து நம்ம தான் காப்பாற்றிட்டு வரணும். இதை நம்ம கடமை இல்லையா? எப்போவுமே ப்ரைஸுக்காக மட்டுமே போராடுறதில்ல. இந்த மாதிரி நாட்டு ரக காளைகள்லாம் வளர்த்துட்டு இருக்கணும். உங்கள் பேர் தம்பி? முகேஷ். பாருங்க, முகேஷ் என்ன கிளாஸ் படிக்கிறா? 6வது படிக்கிறா. ஓகே ஓகே. அப்படியே திரும்பி நில்லுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம்.